தமிழ்நாட்டில இருந்து வந்த அரசு பேருந்துகளை வழிமறைத்து அதன் மீது பெயிண்ட் கொண்டு நீங்க அடிச்ச மாதிரியான காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எதற்காக இந்த போராட்டம் முதல்ல? இப்போ நாங்க கர்நாடகாவில் இருக்கிறதால எங்க பெங்களூர்ல வந்து கேரளால இருந்து வண்டிங்க வருது. ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி எல்லா மாநிலத்திலுமே வந்து அவங்க மாநிலத்தின் பெயரை போட்டு தான் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது. அது மொட்டையா இருக்குது. அப்ப தெரியாத பிள்ளைக்கு இன்ஷியல் இல்லாம இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து டிஎன்எஸ்சிடிசி தான் வந்து இணையதளம் முழுவதும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எழுதுறதுக்கான போதுமான இடம் இல்லாம நாங்க எழுதாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்கல்ல. டிஎன்எஸ்சிசியும் பார்த்தீங்கன்னா கூட அது எந்த வண்டியில போட்டுருக்காங்கனாக்கா அது விரைவு போக்குவரத்து கழகத்தை மட்டும் தான் இருக்குது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பெருசா போடுறாங்க. கேரளாக்கு, கர்நாடகா, எல்லாம் மகாராஷ்டிரா, ஹரியானா பல மாநிலங்கள்ல வந்து அவங்க மாநில பெயர் போட்டு போடுறதுக்கு பேருந்துகள் இடம் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் தான் தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு இடம் இல்லைங்களா? தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னாக்கா நாங்க இந்த அறிவிப்பு கொடுத்த உடனே எங்கள் மீது புகார் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து உங்கள் மீது புகார் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா 2016 பாத்தீங்கன்னாக்கா ஒரு 48-50 பேருந்துகளை கொடுத்தாங்க கர்நாடகத்துல ஒரு காவேரி கலவரத்துல. அப்பெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு இது வரைக்கும் ஒரு புகார் கொடுத்தது கிடையாது. கர்நாடகத்துல 48 பேருந்துகளை கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் பொங்காத தமிழக அரசு இப்ப பொங்குறாங்க. இது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துக்காக. கர்நாடகா இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கீங்க, உங்கள் மீது புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டம் நீங்க போராட்டத்தை வந்து முன்னெடுப்பீங்களா? நாங்க வந்து நேற்று கைதுக்கு தயாரா தான் போனோம். நம்ம நினைச்சிருந்தாக்கா இந்த திராவிட அமைப்புகளை போல ஏதோ ஒரு அடையாள போட்ட மட்டும் போயிடலாம். அனுமதி கட்டணம் ஏதோ ஒரு முள்ள கொடுத்துருப்பாங்க. அங்க ஒரு கருப்பு கொடியை காட்டோ கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டும் ஏதோ அடையாள பத்திரிகை செய்தி அமைச்சு போயிருக்கணும். நம்ம அப்படி கிடையாது இல்ல. தேச தலைவர் பிரபாகரன் வழியில வந்தவங்க, ஒரு வரலாறு படிச்சவங்க, அண்ணன் சீமானுடைய தம்பியா இருக்கும் போதோ இயல்பாக உங்களுக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு சங்க தலைவர் கோபி ஏகாம்பரம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குண்ணா. ஆனால் நேற்றைய தினம் இணையதளம் முழுவதும் வந்து நீங்கள் கர்நாடகாவில் நடத்தின போராட்டம் தான் வந்து பேசு பொருளாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து வந்து அரசு பேருந்துகளை வழிமறைத்து அதன் மீது பெயிண்ட் கொண்டு நீங்கள் அடித்த மாதிரியான காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. எதற்காக இந்த போராட்டம் முதல்ல? எதற்காகனா இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் பல முறை பயணப்பட்டு வருவோங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு போகும்போது தமிழ்நாட்டிலேருந்து வர பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தான். அதில் தமிழ்நாட்டு வார்த்தையே கிடையாது. இப்போ நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிறதால எங்கள் பெங்களூரில் வந்து கேரளாலேருந்து வண்டிங்க வருது. ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இப்படி பல மாநிலங்களுடைய போக்குவரத்து பேருந்துகளை பார்க்கும்போது அதில் வந்து கேரளா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. அதே போல் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஎஸ்ஆர்டிசி இருக்குது. பாண்டிச்சேரி அப்படிதான் இருக்குது. தெலுங்கானா அப்படிதான் இருக்குது. இப்படி எல்லா மாநிலத்திலுமே வந்து அவங்க மாநிலத்தின் பெயரை போட்டு தான் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது. கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டு வருது. ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது. அது மொட்டையா இருக்குது. நான் அப்பப்போ தெரியாத பிள்ளைக்கு இன்ஷியல் இல்லாம இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸ்டாலின் ஆட்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுன்னு போறதுக்கு என்ன கேடு உங்களுக்கு போடலாம் இல்லைங்களா? வெறும் அரசு போக்குவரத்துக்கு எந்த அரசுங்க? அதிமுக காலத்திலயும் அப்படித்தானே இருந்திருக்குமா? அரசு போக்குவரத்து கழகம் தானே இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதிமுக காலத்துல அப்படி இருந்தது. அப்படி ஏதாவது மாற்றி இருந்தால் கூட இவங்க தான் முத்தமிழறிஞர் மூத்திரறிஞர் சொல்றாரு இல்லையா, கருணாநிதி பிள்ளைகள். அவங்க அப்பா முத்தமிழறிஞர் தானே கருணாநிதி. அப்போ அவருடைய பிள்ளை தமிழ் வளர்த்தவங்க தானே. நீங்க தமிழை போட வேண்டியது. அதிமுக மட்டும் தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க அந்த வேலையை செய்ய வேண்டியது தானே. ஏன் செய்யல? திமுக ஏன் அந்த வேலையை செய்யல? திராவிட மாடல்ன்ற போது தமிழ்நாடு எரிச்சல் தான் அவங்களுக்கு. அதனால திட்டமிட்டே வந்து இதை வந்து நம்ம இந்த தமிழ்நாடுன்ற உணர்வு யாரும் வரக்கூடாது. இந்த பேருந்துல அப்படிதான் தெரியுது எங்களுக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்குது. நாங்க பெங்களூர்ல பார்க்கும்போது சிட்டில எல்லா பேருந்துகளுமே மாநில அடையாளங்கள் இருக்குது. அந்த சிம்பிள் லோகோட இருக்குங்க. தமிழ்நாட்டு பேருந்துகள் மட்டும்தான் வந்து வெறும் தமிழ்நாடு இல்லாம அரசு போக்குவரத்துக்கான மொட்டையா இருக்கு. திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் இணையதளத்தில் என்ன எழுதுறாங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது பெரிய பேராக இருக்குது. நம்ம வந்து டிஎன்எஸ்சிடிசி தான் வந்து இணையதளம் முழுவதும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எழுதுறதுக்கான போதுமான இடம் இல்லாமல் நாங்கள் எழுதாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்கல்ல. டிஎன்எஸ்சிசியும் பார்த்தீங்கன்னா கூட அது எந்த வண்டியில போட்டுருக்காங்கனாக்கா அது விரைவு போக்குவரத்து கழகத்தை மட்டும் தான் இருக்குது. இந்த வழக்கம் இந்த சேலம், பெங்களூரு, திருவண்ணாமலை இப்படி 2ஆம் கட்ட நகரங்களுக்கு பாருங்க. அந்த மாதிரி நகரங்கள்ல வர பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுல வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது. டிஎன்எஸ்டிசியும் கிடையாது. வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது. சரி, அரசு இருக்குதுல்ல, அரசு போக்குவரத்து கழகம் சேலம், விழுப்புரம் எல்லாம் போடுறாங்க. நீ தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? போதிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பெருசா போடுறாங்க.
தெலுங்கானா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க போடுறாங்க. கேரளாக்கு, கர்நாடகா, எல்லாம் மகாராஷ்டிரா, ஹரியானா பல மாநிலங்கள்ல வந்து அவங்க மாநில பெயர் போட்டு போடுறதுக்கு பேருந்துகள் இடம் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு போறதுக்கு இடம் இல்லைங்களா? இந்த பிரச்சனை எப்பயில இருந்து இருக்குது? நீங்க இந்த சிக்கலை எப்ப கவனிச்சீங்க? இல்ல நான் எனக்கு 2 ஆண்டு தான் தெரியும். 2 ஆண்டுகள் ம். தான் இந்த தகவல் தெரியும். இந்த 2 ஆண்டுகளாவே வந்து நானு இங்க தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, நான் ஏற பேருந்துகள்லாம் வந்து சொல்லுவேன். என்னங்க தமிழ்நாடு காணோம், தமிழ்நாடு காணோன்ட்டு. அது ம். வந்து இன உணர்வே இல்லாம பல பேரு இப்ப நகைச்சுவையா இடம் இல்லைங்க. நிர்வாகத்த கேட்கணும். அப்படி கண்டு காணாம தான் போறாங்க. ஒரு சில நடத்துனர், ஓட்டுநர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏங்க நாங்க வந்து அரசு ஊழியர்கள். நாங்க என்ன செய்ய முடியும்? ஆட்சியாளர் கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. இனப்பற்றாளர்களோடு வருத்தப்படுறாங்க சில ஓட்டுநர்களே. அதனால நாங்க போட்ட அந்த அறிக்கை கூட பார்த்தீங்கன்னாக்கா, போராட்டத்துல, ம். எங்கே தமிழ்நாடு? அந்த ம். பல மாநிலங்களுடைய புகைப்படங்கள் போட்டு, அந்த அரசு பேருந்துகளுடைய புகைப்படங்கள போட்டு, தமிழ்நாடு அரசு புகைப்படத்த போட்டு, எங்கே தமிழ்நாடு தான் போட்டிருப்போம். பல ம். மாநிலங்களுக்கு அந்த மாநில பெயர போடுறதுக்கு இடம் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் தான் தமிழ்நாடுடைய பெயர் போடுறது சிக்கலா இருக்குது. ம். அப்போ இங்க ஸ்டாலினுடைய புகைப்படத்த தான் பெருசா போடுறாங்க. நேத்து ஒரு பேருந்துல ஸ்டாலின் படம் தான் பெருசா இருக்குங்க. அதையெல்லாம் பெயிண்ட் வச்சு அழிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. சில திட்டங்களுக்கான விளம்பரங்கள போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஏன் அழிக்கணும் அத? இல்ல அது இயல்பாவே கோவம் நமக்கு கோவம் வரத்தானே செய்யும். என்னடா ம். தமிழ்நாட்ட ஆள்றவரு, அவர் பிற மொழியாளர் அந்த எண்ணம் வந்துச்சு மக்கள் மத்தியில. நீ தமிழ்நாடுல எரிச்சல் அடையறல்ல. அப்ப நீ ம். யாருன்னு தோண்டி பார்க்கும்போது, ஸ்டாலின் வந்து தமிழரா இல்லைங்க. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஸ்டாலின் வந்து அவர் தாய்மொழி தெலுங்குன்றது புரிஞ்சு, பிற மொழியாளர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கார். குறைஞ்சபட்சம் இந்த பல தலைமுறைகளுக்கு நம்ம தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் அந்த நன்றி உணர்வு கூட கிடையாதே! அப்படின்ற இயல்பா வர கோவம் தான். இப்ப நீங்க கர்நாடகாலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கர்நாடக முதல்வர்கள், இந்த கன்னட அமைப்புகள் வந்து கன்னடத்துக்காக, அந்த மொழிக்காக, அந்த மண்ணுக்காக போராடுறவங்கள அப்படியே தாம்பூலத்த தாங்குற மாரி தாங்குவாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் தான் தமிழுக்கும், தமிழர்களுக்கும் உண்மையா இருக்கிறதில்ல. அப்படி எவன் போராடினாலும், அவன வந்து தீவிரவாதியா பாக்குது. அவன் எப்போ எந்த வழக்கு போட்டு உள்ள தள்ளலாம்னு பாக்குறாங்க. அண்ணன் சீமானுக்கே படம் நடந்திருக்கும்ல. இந்த ம். இனத்துக்காக போராடிட்டு இருக்காரு. எத்தன சிறைய பார்த்திருப்பாரு. அவர் மேல சொல்லாத குற்றச்சாட்டுகளா, வைக்காத குற்றச்சாட்டுகளா? அவரு செஞ்சது என்ன? இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக போராடுறாரு. அதுல குறைஞ்சபட்சம் நாம கர்நாடகத்துல இப்போ நாங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அங்க இருக்கவங்க போராடிக்கிட்டோம். ஆனால் கர்நாடகத்துக்குள்ள வர பேருந்துகள்ல வந்துட்டு, தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கணும். தமிழ்நாடு கூட கிடையாதுங்க. தமிழ்நாட்டு அரசு ம். போக்குவரத்து கழகம் தான் இருக்கணும். இப்ப கர்நாடகால வந்து 12,00,000க்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வர்ற பேருந்துலே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் இல்லாத நமக்கு ஒரு இன்செக்யூரா ஃபீல் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா இத? இல்ல உண்மையிலேயே நீ தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு தயங்குனாக்கா, நீ யாரு ஆட்சி பண்றவங்க யாருங்க? அப்பன் பேசுற பிள்ளை மாரி தானே அது. எல்லா மாநிலங்களும் இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாடுல இல்லாத வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ம். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க இந்த அறிவிப்பு குடுத்த உடனேயே, எங்கள் மீது புகார் குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து உங்கள் மீது புகார் குடுத்துருக்காங்க. ஆமாமா. அதாவது இங்க இருக்கிற போக்குவரத்து துறை அந்த இன்சார்ஜ் அவங்க மூலியமா வந்து புகார் குடுத்திருக்காங்க. பேட்ரான்புரா அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 2 நாட்களாவே. ம். நாங்க தகவல் சொன்னோம். ஏங்க இப்போ நாங்க வந்து முறையா எங்களுடைய உரிமை கேட்டு போராடுறோம்னு அவங்க சரி நீங்க முறையா அனுமதி வாங்கி போராடுங்கன்ற மாரிலாம் சொன்னாங்க. நாங்க ம். அந்த பகுதியில செய்யல. காவல்துறை வாகனங்கள் 7, 8 வாகனம் நிக்க வச்சிருந்தாங்க. நாங்க மாற்று இடத்துல தான் போராட்டத்த பண்ணோம். தடைய மீறி தான் செய்தோம். ஆனா இப்ப தடைய மீறி போராட்டம் நடத்திருக்கீங்க. தமிழ்நாடு அரசு சார்பா வந்து வழக்கும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? வழக்கு வழக்கு போடல. ஒரு ம். புகார் குடுத்திருக்காங்க. இங்க பேருந்துகளுக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாரி புகார் குடுத்திருக்காங்க. அதன் ஓ! அடிப்படையில காவல்துறையிலருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நமக்கு. நாங்க சொன்னோம். ம். ஏங்க நாங்க வந்து பேருந்துகளுக்கு எங்களால எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. ம். நடத்துனருக்கோ, பயணிகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு நாங்க உத்தரவாதம் குடுத்திருந்தோம். யாரையும் தாக்குறது நம்மளோட எண்ணம் கிடையாதுல்ல. ஆமா. நமக்கு நோக்கம் அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை வரணும் அதுல. அதுதான் நோக்கம். ம். இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, 2016ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 48, 50 பேருந்துகள கொளுத்துனாங்க கர்நாடகத்துல. ஒரு காவேரி ம். கலவரத்துல. கேபிஎன் பஸ் கொளுத்துனாங்க. அப்பல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஆட்சியா இருந்தாலும், திமுக ஆகட்டும், ம். அதிமுக ஆகட்டும், இதுவரைக்கும் ஒரு புகார் குடுத்தது கிடையாது கர்நாடகத்துல. ம். இத்தன பஸ்ஸ கொளுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு எந்த அரசும் தானா முன் வந்து புகார் குடுக்கல. நாங்க வந்து தமிழ்நாடுன்ற பெயர வைக்க சொல்லி எங்க தமிழ்நாடு காணோம்னு சொல்லிட்டு போராடுறோம். அந்த போராட்டத்த முன்னெடுக்கிறதுக்காகவே எங்க மேல வந்து முன்னெச்சரிக்கையா தமிழ்நாட்டு அரசு காவல்துறையில புகார் குடுத்து, ரொம்ப இதுவா நிக்கிறாங்க. 48 பேருந்துகள கொளுத்துனாங்க. அப்பல்லாம் பொங்காத தமிழக அரசு, இப்ப பொங்குறாங்க. இது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துக்காக. இப்ப இந்த போராட்டம் வந்து கர்நாடகால வந்து நடத்தியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல வந்து 10,000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் வந்து சென்றுட்டு இருக்கு. இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து இந்த போராட்டத்த வந்து முன்னெடுக்கல. கண்டும் காணாம போறாங்க அப்படிங்கிற ஒரு சில விமர்சனம் இருக்குது. கர்நாடகால முன்னெடுக்க வேண்டிய தேவையும், காரணமும் என்ன இருக்குது? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னாக்கா, தமிழர்களுக்கு தொடர்ச்சியா 1008 பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில பிரச்சனை. அது போராட்டத்துக்கு நேரம் சரியா இருக்கு.
ஆனா இந்த பிரச்சனையும் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் அமைப்புகளுக்கும் தமிழர் கட்சிகளுக்கும் இருக்குது. கண்டிப்பா முன்னெடுப்பாங்க. எங்களுக்கு என்ன நோக்கம்னா, இப்ப பிற பேருந்துகள்லாம் பார்க்கும்போது இயல்பாவே அது கோவம் வருது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பஸ் வருது, தமிழ்நாட்டு வார்த்தைகள் என்ற இயல்பான கோபம் தான். அதனுடைய வெளிப்பாடு தான் அங்க. நம்ம நினைச்சிருந்தா ஏதோ ஒரு இந்த திராவிட அமைப்புகள் போல நம்ம நினைச்சிருந்தாக்கா, இந்த திராவிட அமைப்புகளை போல ஏதோ ஒரு அடையாள போட்ட மட்டும் போயிடலாம். அனுமதி கேட்டிருந்தா ஏதோ ஒரு முறையில் கொடுத்துருப்பாங்க. அங்க ஒரு கருப்பு கொடியை காட்டோ, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோ ஏதோ அடையாள ஒரு பத்திரிகை செய்தி அமைச்சு போயிருக்கலாம். நம்ம அப்படி கிடையாது இல்ல. நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன் வழியில வந்தவங்க, அவர் வரலாறு படிச்சவங்க, அண்ணன் சீமானுடைய தம்பியா இருக்கும்போதோ இயல்பாக உங்களுக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். அங்க கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பு வச்சிருந்தா கூட ஆஹ், அண்ணன் சீமானுடைய வழிதான் நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே திமுக நாங்கள் தான் வச்சோம். அண்ணா அவர்கள் தான் வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் ஏற்றி மத்திய அரசு வந்து ஏற்க வச்சாரு. தமிழ்நாடுன்னு பேர் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு எங்களுக்கு வந்து பேர் எழுத தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வைப்பாங்கல்ல. இதற்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? நான் எழுத தெரியாதான் கேட்குறோம். நீங்க எழுத ஏன் கேட்க போறோம் நாங்க? நீங்க தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மண் மீது திமுக எவ்வளவு அக்கறை இருக்குதுங்க தெரியுது இல்ல. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே அவர்கள் தானே கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படி. என்ன எங்க வச்சாரு? நீங்க புறநானூறு காலத்திலேயே தொல்காப்பியம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பேர் இருக்கதான் செய்யுது. இடையில இந்த திராவிடம் சதித்தானே எல்லாமே. ஒட்டுமொத்த நம்ம தமிழர் வரலாற்று அழிவுக்கு காரணமே திராவிடம் தான். அதனால திராவிட கட்சியில் அழிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா இறங்கி இருக்காரு சீமானு. அதே போல நம்ம இவங்களால அதாவது ஆட தெரியாதவர்களுக்கு காலு சுழுக்க சொல்லுவாங்க பாருங்க. மேடையில் ஆட தெரியாத கால் சுழுக்குன்னுவாங்க. அதே போல இந்த திராவிடர்கள் கையால் ஆகாததுக்காக தமிழர்களுக்கு எதிராக எந்த வேலை செய்தாலும் ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. அது சொல்லதான் செய்வாங்க. இது நாம தமிழுடைய வரலாறையும் நம்ம உரிமைகள் நாம தான் வந்து போராடி பெற்றாகணும். வேற வழி கிடையாது. இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வுனாக்கா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி ஒரு தமிழர் அந்த சீமாண்ட போல ஆட்சிக்கு வந்தாக்கா உண்மையிலேயே தமிழ்நாடு மட்டும் இல்ல பிற மாநில தமிழர்களெல்லாம் வந்து உரிமை கேட்காம கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆளுமை இல்லை. இப்போ வந்து 2026 தேர்தல் வரப்போது புதிய கட்சிகள் பல கட்சிகள் வந்து உருவாகிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து கர்நாடகாவில் இருக்கிற இல்லை மற்ற மாநிலங்கள் தமிழர் நலன் சார்ந்து யோசிக்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ் நலன் சார்ந்து வந்து தமிழ் தேசிய அமைப்புகளோ தமிழ் தேசிய கட்சிகளை தவிர்த்து வேறு யாருமே வந்து தமிழ் நலன் மீது அக்கறை கிடையாது. நீங்க திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் தமிழ் நலன் மீது அக்கறை கிடையாது. காவேரி இஷ்யூ இருக்குது, தமிழ்ல பேசினா பிரச்சனை, தமிழ்ல எழுதினா பிரச்சனை, தமிழ் படம் வந்த பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இருக்குது. நாங்க வேற வழியே இல்லாம தான் எங்களுக்கு தங்கையே தனக்கு உதவின்ற மாதிரி தான் ஒரு தமிழர் பாதுகாப்பு இயக்கம் கட்டமைச்சு பகுதி வார இளைஞர்களை ஒன்று திரட்டி எங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் அப்படின்ற வகையில நாங்க இறங்கி இருக்கோம். இதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தமிழ் ஆட்சிக்கு வந்திருந்தால் கர்நாடகா என்ன பிரச்சனை பாடுறா அப்படின்ட்டு நீங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னாக்கா வடஞ்சர்கள் அதிகம் போயிடுச்சு. அங்க ஏதாவது பிரச்சனைகள் வடஞ்சர்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரிசா வந்து பார்வையிட்டு போறாங்க. பீகார் ஒரிசா அந்த அரசு சார்ந்தவர்கள் வந்து இங்க பார்வையிட்டு போறாங்க, விசாரணை பண்ணிட்டு போறாங்க நேர்ல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கர்நாடகத்தை வச்சுக்கக்கூடிய தமிழர்களுக்கு எத்தனையோ முறை பிரச்சனைகள் இருந்திருக்குது. இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் கட்சிக்காரர்கள் பார்த்தத சரித்திரமே கிடையாது. என்ன பிரச்சனைன்னு பார்த்து போது கிடையாது. ஒரு பெயரளவுக்கு கண்டன அறிக்கை, அவ்வளவுதான். எங்க ஆட்சியாளர் கையில கண்டிப்பா இருக்குங்க, என்ன நினைச்சா சாதிக்கலாம். தமிழுக்கு பிரச்சனைனாக்கா சட்ட ரீதியா மத்திய அரசோ மாநில அரசோ வழக்கு போட்டு என்ன செஞ்சிருக்கலாம். இந்த திராவிட கட்சிகள் அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க. ஒரு தமிழ் தான் ஆட்சிக்கு வரணும். கண்டிப்பா அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மட்டும் இல்ல, அயலகத்துல பிற மாநிலங்கள் வெளிநாடுகள்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்ப காவேரி பிரச்சனை இந்த மாதிரியான நதி நீர் சிக்கல் வரும்போதெல்லாம் கர்நாடகாவில் வந்து ஒரு பதட்ட நிலை வந்து ஏற்படும். அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்திகளாக வந்து பார்க்க முடியும். அங்கே களத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு அச்ச உணர்வோ அந்த ஒரு விஷயம் எப்படி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க? அந்த இடத்துல அந்த ஒரு பதட்ட நிலை எப்படி? ஒரு காலத்து அப்படியே இருந்தது. இப்போ அப்படிலாம் பிரச்சனை வந்தால் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். பகுதி வாரியா இளைஞர்களை ஒன்று திரட்டி எதையும் சந்திக்க தயாரா இருக்கும். உறுதியான சிலர் அப்பாவி தமிழ்நாட்டில் புதுசாக வர்றாங்க பாருங்க. இந்த புதுசாக வரவங்க ஏதாவது அவுட்டர்ல ரொம்ப லாங்ல இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்களை மாட்டி பாக்குறாங்க. நம்மளாம் இங்கே பிறந்து வளர்ந்ததாலேயும் சரி அந்த தமிழ் பகுதிகள், அது மட்டும் இல்லாம நம்ம பகுதி வாரியா கொஞ்சம் இளைஞர்களை ஒன்றுபடுத்திட்டு வரோம், இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒட்டுமொத்த நாடு இந்தியா தானே. இந்தியாவில் எல்லாருக்கும் வாழ தகுதி இருக்கு. எவனும் இந்த மொழியை பேசக்கூடாது, இந்த மொழி வாழக்கூடாது அப்படின்னு சட்டம் கிடையாது.
ஆனாலும் சில அங்கே வந்து சில அறிவுகட்டத்தனமாக சில கன்னட அமைப்பு என்ற போர்வையில் சில இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு தமிழ் மீதும் தமிழ் மீதும் எரிச்சல் செய்வாங்க. அது மாற்று மொழியினர் தூண்டுதலில் நடக்குது. அது இப்போ அது அந்த போக்கில் நிறைய மாற்றி வச்சிருக்கோம், மாட்டிருக்கோம் நாம. கர்நாடகா இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கீங்க, உங்கள் மீது புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டம் நீங்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுப்பீங்களா? ஒருவேளை காவல்துறை சைட்லேருந்து உங்களை கைது செய்யப்பட்டாலும் இந்த போராட்டம் வந்து தொடரும் நாங்கள் பார்க்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நாங்கள் வந்து நேற்று கைதுக்கு தயாராக தான் போனோம். ம். கைதுக்கு தயாராக மட்டும் தான், அதனால தான் 15 பேர் போயிருந்தோம். இல்லைன்னா பெருமாறி எல்லாரும் கூட்டு போயிருப்போம். இந்த கைது அனுமதி பெறாமல் தடையை மீறி செய்யறதால முன்கூட்டி எங்களுக்கு எச்சரிச்சாங்க, நீங்க வரக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களை கைது செய்திருந்தா கூட கண்டிப்பா முன் வச்ச கால பின்ன வைக்க மாட்டோம். என்ன விஷயம்னாக்கா, இப்போ நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் கூட்டம் அந்த துண்டறிக்கைலாம் கொடுத்துருக்கோம். என்ன தகவல்னாக்கா, இப்போ ஒரு 30 நாட்கள் நேரம் கொடுத்துருக்கோம். ஒரு மாதம் நேரம் கொடுத்துருக்கோம். ஒரு மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகத்துக்குள்ள வர தமிழ்நாட்டு அரசுக்குள்ள தமிழ்நாடுன்னு இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா குறைஞ்சபட்சம் பேருந்து சிறைபிடிப்போம்னு சொன்னோம். அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்கனாக்கா, பெருவாரியா நட்பு அமைப்புகள்லாம் ஒன்று திரட்டி, நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகள்லாம் எல்லாம் ஒன்று திரட்டி எல்லாருமே சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஒன்று திரண்டு கிட்டத்தட்ட கன்னட அமைப்புகள் காவல்துறை அனுமதியோடு நாங்க முழுமையாக எங்களுடைய அந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயிண்ட்லேயே எழுதி அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து